வணக்கம். ஒரு நாள் என்கிட்ட என்னுடைய சீடர் ஒருவர் வந்து, குருஜி எப்படி கடவுளை அடையிறது அப்படின்னு கேட்டார். கடவுள்னா யார், அவர் எப்படி தேடுறது அப்படின்னு கேட்டார். அதற்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட, சீடரே, முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹூ யூ ஆர். முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் தன்னை அறிய திராணி இல்லை, தான் யாருன்னு யாருக்கும் தெரியறதில்ல. செல்ஃப் ரியலைசேஷன், தட் இஸ் நோ யுவர் செல்ஃப் ஆர் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆர் டிஸ்கவர் யுவர் செல்ஃப், இதுதான் பேசிக். முதல்ல தான் யாருன்னு நம்ம உணரணும். கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சதோட நோக்கமே நாம் யாருன்னு நம்மளை முழுமையாக உணர்றதுக்கு தான். வேறு எந்த ஒரு உயிர்களுக்கும் இந்த பாக்கியம் இல்லை. மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது தான் யாருன்னு உணரக்கூடிய நிலை. ஆனால் இதையெல்லாம் விட்டு கடவுள் யார், எங்கே இருக்கார் அப்படின்னு மற்றவங்க பின்னாடி சுற்ற வேண்டியது. என்னைக்கு மற்றவங்க பின்னாடி சுற்றுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள உங்களை தேடுறீங்களோ, தன்னைத்தான் உணர்றீங்களோ, என்னைக்கு தன்னைத்தான் அறியறீங்களோ, அன்னைக்கு நீங்களே கடவுள். நீங்கள்தான் கடவுள். கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். வெளியே எங்கே நீங்கள் தேடி அலைய தேவையில்லை. உங்களை உணருங்க, நீங்களாக இருங்க. இதுதான் ஆன்மீகம். தன்னை அறிதல் தான் யோகம். எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ, அதாவது சும்மா இருக்கீங்களோ, சும்மா இருக்கிறதுனா வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்து தூங்குறதோ அந்த மாதிரி கிடையாது. சும்மா இருக்கிறதுனா உங்கள் மனசில் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறீங்களோ, உங்கள் எண்ணங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போயிட்டு என்றைக்கு நீங்கள் எண்ணமில்லாத நிலைக்கு போகிறீங்களோ அப்போவே நீங்கள் கடவுள் ஆகிறீங்க. அதுதான் கடவுள் தன்மை. எண்ணமற்ற நிலைக்கு நீங்கள் போகணும். தட் இஸ் கால்டு தெய்வீக நிலை, டிவைன். நீங்கள் கடவுளோட கலந்துட்டீங்கன்னு அர்த்தம். நன்றி.